ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 அறியாத பல தகவல்கள் அறிந்திடவும், தெரியாத பல தகவல்கள் தெரிந்திடவும், தகவல் பொக்கிசமாய் இது அறிவோம் தெளிவோம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கென்று நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நம் இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பின்னர்தான் மொழி வாரியாக தனித்தனி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அவரவர் மாநிலங்களுக்கு அவரவர் விரும்பிய பெயர்கள் சூட்டப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு மதராஸ் என்றே பெயர் நீடித்தது. மதராஸ் மாகாணம் என்னும் பெயரை தமிழ்நாடு என்னும் பெயரில் மாற்ற வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சங்கரலிங்கனார் அவர்கள் தொடர்ந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். இவரது மறைவிற்கு பின்னர் தமிழ்நாடு என்று நம் மாநிலத்திற்கு பெயர் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தன. 1957ஆம் ஆண்டு திமுக முதலில் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுதே மதராஸ் என்னும் பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று நம் மாநிலத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அடியெடுத்து வைத்தது. ஆனால் பெரும்பான்மையான ஆதரவு இல்லாத காரணத்தால் அந்த தீர்மானம் தோல்வியடைந்தது. அதன் பின்னர் பலர் முயற்சித்தும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. 1967இல் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்று கட்சிகளின் ஆதரவுடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதன் பின்னர் 1968 ஜனவரி 14ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டின் நிலப்பரப்புதான் 1956 நவம்பர் 1ஆம் தேதி மதராஸ் மாநிலமாக நமக்கு பிரிக்கப்பட்டது. அது தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1967 ஜூலை 18ஆம் தேதி தற்போதைய திமுக ஆட்சியில் அமைந்த அரசு ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு தினமாக கொண்டாட வேண்டும் என அறிவித்துள்ளது. தமிழ்நாடு என்னும் பெயர் எளிதில் கிடைக்கப்படவில்லை. பல தலைவர்களின் போராட்டங்களுக்கு பிறகும் உயிர் தியாகங்களுக்கு பிறகும்தான் நம் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்துள்ளது. இந்திய மாநிலங்களிலே பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மாநிலமாக திகழும் தமிழ்நாடை போற்றுவோம். தமிழ்நாட்டின் சிறப்புகள் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி அவர்கள். எனது பெயர் முனைவர் நா புவனேஸ்வரி. இயற்பியல் துறையில் பேராசிரியராக ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்பதை பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எத்தனையோ சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் தமிழ்நாட்டில் இடம் பிடித்துள்ளன. அவையெல்லாம் தமிழ்நாட்டை சிறப்பிக்கின்றன. அவற்றின் பட்டியலை காண்போம். கல்லணைதான் மிக பழமையான அணைக்கட்டு ஆகும். அதிகமான ஏரிகள் கொண்ட மாவட்டமாக காஞ்சிபுரம் அமைந்துள்ளது.
மிக உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா தமிழகத்தின் சிறப்புதான். ஈரோடு அடுத்து மேட்டூரில் உள்ள அணைதான் மிக பெரிய அணையாகும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. தொலைநோக்கிகளிலேயே காவலூர் வைணுபாப்பு மிக பெரிய தொலைநோக்கியாகும். தமிழகத்தின் நுழைவாயிலாக துறைமுகத்தை கொண்ட தூத்துக்குடி திகழ்கிறது. கங்கைக்கு ஈடான ஆறாக காவிரி ஆறு விளங்குகிறது. இது தென்னாட்டு கங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள கோயிலின் கோபுரம் மிக உயர்ந்த கோபுரம் என்ற பெருமையை கொண்டுள்ளது. மலை வாசத்தலங்களில் எல்லாம் ராணியாக திகழ்வது ஊட்டியாகும். தமிழ்நாடு சுற்றுலா அதன் தன்னிகரல்லாத கலாச்சாரம், பழம்பெருமை, இயற்கைத்தன்மை மற்றும் அழகினால் தனி சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. எவ்வித பயணியாக இருப்பினும் ஆசுவாசமான மனோபாவம் கொண்ட ஒரு சுற்றுலா பயணியோ அல்லது பயணத்தின் அனைத்து அம்சங்களையும் எடை போடக்கூடிய கூரிய திறனாய்வு கொண்ட ஒரு ஆர்வலரோ யாராக இருப்பினும் அப்பயணியின் கற்பனைகள் மற்றும் உவகைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாய் உள்ளது. தமிழ்நாடு தன் தனி சிறப்பு வாய்ந்த புராதன பெருமையினால் சுற்றுலா பயணிகளின் மிக விருப்பமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டு மலை வாசத்தலங்கள் அரைக்கூவல் விடுத்து சலனப்படுத்தும் பயண பிரதேசங்கள். தமிழ்நாட்டின் மலை வாசத்தலங்களில் முக்கியமாக ஊட்டி மற்றும் கொடைக்கானல் போன்ற பெரும் சிறப்பு பெற்ற தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடுகின்றனர். நீலகிரியின் மலை வாசத்தலங்களான ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி ஆகியவை தங்களின் இயற்கை எழில் மற்றும் தேக ஆரோக்கியத்திற்கு உகந்த வானிலை ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளின் அளவில்லா கற்பனா சக்திக்கு உயிரூட்டக்கூடியனவாய் அவர்களுக்கு வரவேற்பு அறைகூவல் விடுக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏற்காடு தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற மற்றொரு மலை வாசத்தலமாகும். அவ்வளவாக யாரும் இதுவரை சென்றிராத கொல்லிமலை மற்றும் வால்பாறை ஆகியவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுலா பயணிகளிடையே பரிச்சயமாகி வருகின்றன. தமிழ்நாட்டு கடற்கரைகள் கவர்ந்திழுக்கும் கரையோர வசீகரங்கள். தமிழகத்தின் கரையோர சுற்றுலா தலங்கள் முடிவின்றி அகல விரிந்திருக்கும் கடல் நீரின் அழகு சூழ அனைத்து அம்சங்களும் பொருந்தியனவாய் ஒரு முழுமையான கடற்கரை விடுமுறையை அளிக்க வல்லவனாக உள்ளன. கடற்கரை விடுமுறை என்றாலே மகாபலிபுரம் கடற்கரை நம் கண்முன்னே விரியும். மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை ஆகியவை தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு வருவோருக்கு பயண விருந்தளிப்பவனாய் உள்ளன. மகாபலிபுரம் மற்றும் சென்னை கடல் நீரின் விரிவாக்கமாக விளங்கும் கோவளம் கடற்கரை அதற்குரிய அழகோடு சுற்றுலா பயணிகளை வசீகரிக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முக்கியமான சில கடற்கரையோர சுற்றுலா தலங்களான நாகூர், வேளாங்கண்ணி, சிக்கல், கோடியக்கரை, வேதாரண்யம், மன்னார்குடி மற்றும் தரங்கம்பாடி ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. நாகூர் வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியின் எல்லையோரத்தில் அமைந்துள்ள இனிய முரண்பாடுகளை கொண்ட ஒரு சிறிய நகரமாகும். பூம்புகார் ஒரு கடற்கரையோர தலமாக இருப்பதோடல்லாமல் வரலாற்று சிறப்பு பெற்று புகழ்பெற்ற தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் இடம்பெற்றதாக திகழ்கிறது. கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கு கடைக்கோடியில் வங்காள விரிகுடா, அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகியவை சங்கமமாகும் இடத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் பூகோள அமைப்பு மற்றும் சுண்டி இழுக்கும் சுற்றுலா அம்சங்களினால் இது தமிழ்நாடு சுற்றுலாவின் அதீத மவுசு கொண்ட தலமாக விளங்குகிறது. திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் ஆகியவை கடற்கரையோரம் அமைந்துள்ள சில முக்கிய வழிபாட்டு தலங்களாகும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய முனைகள், கலாச்சார மையங்கள். தமிழ்நாட்டின் சில சுற்றுலா தலங்கள் அவற்றின் வலிமையான பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மனம் கமழும் தன்மைக்காகவே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளிடையே பெரும் புகழ் பெற்றுள்ளன. இவ்வகை தலங்களில் முதன்மையானது செட்டிநாடு பகுதியில் மிக பிரபலமாய் இருக்கும் காரைக்குடி ஆகும்.
இங்குள்ள சமையற்கலை, நெசவுகள், ஏராளமான கோயில்கள் மற்றும் சொகுசு விடுதிகளாக மாற்றப்பட்டுள்ள மாளிகைகள் ஆகியவை தமிழ் கலாச்சாரத்தின் முக்கிய ஆதாரங்களாக திகழ்கின்றன. கொங்கு கலாச்சாரம் தவழும் கோயமுத்தூர், கோயில் நகரங்களான மதுரை மற்றும் தஞ்சாவூர் ஆகியவையும் தமிழ் கலாச்சாரத்தின் உறைவிடங்களாக விளங்குகின்றன. இவை இந்த நவீன யுகத்திலும் கலாச்சார பெருமை பொதிந்து காணப்படுகின்றன. தமிழ்நாட்டு கோயில்கள் ஆவலை தோன்றும் அற்புதங்கள். தமிழ்நாட்டின் கோயில்கள் தமிழ்நாட்டின் சுற்றுலாவின் முத்திரை பதித்த மிக முக்கியமான தலங்களாகும். இங்குள்ள கோயில்களின் கோபுரங்கள் உயர்ந்தோங்கிய வண்ணம், தேர்ந்த சிற்ப வேலைப்பாடுகளும் அடுக்கடுக்கான சித்திர வேலைப்பாடுகள் மற்றும் வடிவங்களும் கொண்டவையாக மிளர்கின்றன. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் ஆகியவற்றின் தெய்வாம்சம் மற்றும் இவற்றை ஆண்ட அப்போதைய மன்னர்களால் நிறுவப்பட்டுள்ள கட்டிடக்கலை அற்புதங்களை பார்க்கவென்றே சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து குவிகின்றன. தராசுரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருமணஞ்சேரி, திருக்காவூர் ஆகியன கட்டாயமாக சென்று வரக்கூடிய சில முக்கிய கோயில்களாகும். பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டுள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாட்டின் கட்டடக்கலைக்கு உன்னதமானதோர் சான்றாக அற்புதமான சிற்ப வடிவங்களை கொண்ட கோயிலாக உயரிய கட்டிடக்கலை அதிசயமாக விளங்குகிறது. அலைகளற்ற அமைதியான கடற்கரையில் அமைந்துள்ள ராமேஸ்வரம் கோயில் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்றை கொண்டுள்ள சிறப்பு வாய்ந்ததாகும். தமிழ்நாட்டில் பாடப்பொருள் சார்ந்த கோயில்கள் ஆன்மீக சுற்றுலாக்களில் முக்கிய இடம் வகிக்கின்றன. தஞ்சாவூரை சுற்றியுள்ள நவகிரக கோயில்கள் 9 கிரகங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். இக்கோயில்களுக்கு நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ஆலங்குடி வியாழன், திருநள்ளாறு சனி, கஞ்சனூர் வெள்ளி, திருவேற்காடு புதன், திருநாகேஸ்வரம் பாம்பு கிரகம், கீழ்பெரும்பள்ளம் பாம்பு கிரகம், சூரியனார் கோயில் சூரிய கடவுள், திங்களூர் சந்திரன் மற்றும் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஆகியனவே அந்த 9 நவகிரக கோயில்களாகும். பஞ்சபூத கோயில்கள், ஐம்பூதங்கள் அவையாவன சிவபெருமான் ஐம்பூதங்களின் ஆதாரமாகவும் அவற்றின் திவ்ய தரிசனமாகவும் போற்றப்பட்டதால் இக்கோயில்கள் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். திருவானைக்காவல், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் சிதம்பரம் ஆகியவை தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. காளகஸ்தி மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. வீரம் மற்றும் விவேகம் நிரம்பியவராய் வர்ணிக்கப்படும் சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படும் தமிழ் கடவுளான முருகனின் 6 போர் முகங்களான பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி மற்றும் சுவாமிமலை ஆகியவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி சிறப்புடன் கோயில்களில் ஐம்பொன்னாய் ஜொலிக்கின்றன. தமிழ்நாட்டின் நகரங்கள் சென்னை, கோயமுத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, வேலூர், திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய நகரங்கள் மாநிலத்தின் வெவ்வேறு ஊர்களுக்கும் செல்வதற்கான முக்கிய பயண தலங்களாக விளங்குகின்றன. தமிழக அரசு முத்திரையில் உள்ள கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம். தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. தமிழகத்தின் மான்செஸ்டார் கோயமுத்தூர். மக்கள் தொகை அதிகமுள்ள மாவட்டம் கோயமுத்தூர். மக்கள் தொகை குறைந்த மாவட்டம் பெரம்பலூர். மிக உயரமான தேசிய கொடி மரம் புனித ஜார்ஜ் கோட்டை 150 அடி. மிக பெரிய பாலம் இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம் பாம்பன் பாலம் ராமேஸ்வரம். மிக பெரிய தேர் திருவாரூர் தேர். மிக பெரிய அணைக்கட்டு மேட்டூர் அணை. மிக பழமையான அணைக்கட்டு கல்லணை. மிக பெரிய திரையரங்கு ஆசியாவிலே தங்கம் மதுரை 2563 இருக்கைகள் உள்ளன. மிக பெரிய கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். மிக பெரிய கோயில் பிரகாரம் ராமேஸ்வரம் கோயில் பிரகாரம் 14.
மிக பெரிய கோபுரம் ஸ்ரீ ரெங்கநாதர் கோயில் கோபுரம், திருச்சி. மிக பெரிய தொலைநோக்கி காவலூர் வைணுப்பாப்பு 700 மீட்டர். மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா 2636 மீட்டர். உலகின் மிக நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. மிக நீளமான ஆறு காவிரி 760 கிலோமீட்டர். மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள மாவட்டம் சென்னை 25,937 கிலோமீட்டர் டு 20. மக்கள் நெருக்கம் குறைவாக உள்ள மாவட்டம் சிவகங்கை. மலைவாசல் தலங்களில் ராணி உதகமண்டலம், கோயில் நகரம் மதுரை. தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் மலர் உற்பத்திக்கு. ஆசியாவில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம். மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை 133 அடி. தமிழ்நாட்டின் சிறப்புகள் மேலும் பல உள்ளன. அவற்றில் தமிழ்நாட்டில் பேசப்படும் தமிழ் மொழி உலகில் உள்ள பாரம்பரிய மொழிகளில் ஒன்றாகும். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. முதலிடம் மகாராஷ்டிரா ஆகும். இந்திய தேசிய கொடியை தனது முத்திரையில் கொண்டுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இந்தியாவில் கண்டறியப்பட்ட மொத்த கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாட்டில் உள்ளது. தமிழ்நாட்டில் கீழ்கண்ட இடங்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அவை மகாபலிபுரம், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், தாரகாசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வர் கோவில், நீலகிரி மலை ரயில், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். 1806 வேலூரில் நடைபெற்ற சிப்பாய் கழகம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடைபெற்ற மாபெரும் முதல் எதிர்ப்பு நிகழ்வாகும். தமிழ்நாடு காவல்துறையில் 12.5% பெண்கள் பணிபுரிவதால் இந்தியாவில் அதிக பெண்களை கொண்ட காவல்துறையாக தமிழ்நாடு உள்ளது. 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் இலக்கியம் உலகில் மிகவும் தொன்மையானது. இந்தியாவில் வாழை, மஞ்சள், மலர்கள் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில் தோன்றி இந்தியாவின் மற்ற இடங்களுக்கு பரவியது. கபடி விளையாட்டு தமிழ்நாட்டில் தோன்றியது. உடல் உறுப்புகளின் தானத்திலும் தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது. சூரிய மின்னாற்றல், காற்று மின்னாற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் வாகன ஏற்றுமதியில் மொத்தம் 60% தமிழ்நாட்டின் சென்னையில் நடைபெறுகிறது. இந்தியாவின் பழமையான ஷாப்பிங் மால் சென்னையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசா ஆகும். சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆசியாவில் மிக பெரியது ஆகும். வண்டலூர் உயிரியல் பூங்கா இந்தியாவில் பரப்பளவில் மிக பெரியது. உலக சுகாதார நிறுவனம் அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தை நாட்டின் உயர்தர நிறுவனமாக அறிவித்துள்ளது. சென்னையின் கத்திப்பாரா சந்திப்பு ஆசியாவின் மிகப்பெரிய குளோவர் லீப் பிளைஓவர் பாலமாகும். மெரினா கடற்கரை நீளமான இயற்கையான நகர்ப்புற கடற்கரை ஆகும். உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்னாற்றல் தயாரிக்கும் அமைப்பு தமிழ்நாட்டின் கமுதியில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு இந்தியாவில் அதிகளவு ஜனாதிபதிகளை கொடுத்துள்ளது. சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன், டாக்டர் APJ அப்துல் கலாம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயமாகும். இந்தியாவில் பூக்கும் தாவரங்களில் 24% தமிழ்நாட்டில் உள்ளது. இந்தியாவின் மிக பெரிய ரோஜா தோட்டம் ஊட்டியில் உள்ளது. இங்கு 22,000 வகையான பூக்கள் காணப்படுகின்றன. முதல் 3 பாரத ரத்னா விருதுகளை பெற்றவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். சர் CV ராமன், ராஜாஜி, சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆவார். உலகின் புகழ்பெற்ற கணிதவியலான சீனிவாச ராமானுஜம் தமிழ்நாட்டை சார்ந்தவர். 1914 முதல் 1918 நடைபெற்ற முதல் உலகப் போரில் சென்னை நகரம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி ஆகிய அதிக வெளிநாட்டவர்களால் தாக்கப்பட்டது. திருக்குறள் உலகில் அதிகளவு மொழிபெயர்க்கப்பட்ட மதச்சார்பில்லாத நூலாகும். இது உலக பொதுமறை என்று வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு இந்தியாவின் 3 கடல்களால் சூழப்பட்டுள்ளது.
பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் கடல் பாலம். மேலும் இது இந்தியாவின் 2வது பெரிய நீளமான பாலமாகும். கிண்டி பொறியியல் கல்லூரி இந்தியாவில் உள்ள பழமையான தொழில்நுட்ப கல்லூரிகளில் ஒன்று. 1794 கணக்கெடுப்பு பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்ட இது 1859 கல்லூரியாக மாற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சி தொடங்கப்பட்டு 365 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது. இது லண்டனுக்கு அடுத்தபடியான உலகிலேயே 2வது பழமையான மாநகராட்சி ஆகும். சென்னை இந்தியாவின் சுகாதார தலைநகரமாக விளங்குகிறது. சென்னை மருத்துவமனைகள் ஒவ்வொரு நாளும் 150 வெளிநாட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றன. கோயம்புத்தூரில் உள்ள சிறுவாணி ஆற்று நீரானது உலகின் சுவைமிக்க நீராகும். சிறுவாணி என்பது பவானி ஆற்றின் கிளை நதியாகும். தமிழ்நாட்டின் சிறப்புகள் பற்றி அறிவோம், மற்றவர்களுக்கும் அறியும் வண்ணம் செய்வோம். நன்றி. தமிழ்நாட்டின் சிறப்புகள் பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய நிலையத்துக்கு தமிழ்நாட்டின் சிறப்புகளை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் மேடம். நேயர்களை நிகழ்ச்சி கேட்டு பயன்பெற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி. இசையின் காதலர்களுக்கும், கவிதையின் சிநேகிதர்களுக்கும், கதைகளின் உயிர் தோழர்களுக்கும், மாணவர்களின் நண்பர்களுக்கும் பயனுள்ள தகவல்களை ஒளியின் மூலம் விருந்தளிக்கும் ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.